யாழை சொல்லுவதை வருக 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 தங்களின் வருகையால் இந்த தடையாற்றமே இந்த பெருமதங்கள் காணப்பாடு தங்களை அடியனும் கானத்தாலே வரவேற்பு அளிக்க வேண்டும் என்று இருக்கிறேன் இயன்றவரை. எனவே இந்த பாலமுருகன் இந்த பாலமுருகன் தான் காணப்பாடு அடியனின் எளிய வரவேற்பு. வருகின்ற வழியில் ஏதாவது கனி கண்டு வந்தீங்களா? ஆமா ஆமாவா? என்ன கனி நீங்க சொல்றீங்க? யதார்த்தமாக கேட்டு தாங்களும் ஆமா என்ன சொல்லி மத்தியிலே தங்களுடைய முகத்தை பார்க்கிற பொழுது அந்த கண்ணி கொண்டு வந்த பொழுது என்ன ஒரு மலர்ச்சி இருந்தோம், இன்னும் ஒரு மாற்றம். பட்டையில கனி கனியா பார்த்தது நாரதமணி ரத்தமா அடையவன சுப்பிரமணி அப்படியா இதனுடைய பணி தங்களுக்கு அருமையான மிகப்பெரிய துணி. அந்த துணியின் மூலமாக என்னுடைய ஆசீர்வாதம் கனியின் சிறப்பை எடுத்துக்கொள்கள். ஏதோ சொல்லிடுவான் கண்டமனம் பாத்தியலா முருகா எவ்வளவு உயிரை கொடுத்து கட்டிக்கிட்டு இருக்கேன். அப்படி பேரும் தூங்கிட்டு இருக்காங்க கத்துறேன்னு சொல்லுவாங்க பாடுறீங்க. ஆமா அப்புறம் அதாவது பிடிக்காம பிடிக்காம கத்துறது உங்களுடைய பாடலும் விஞ்ஞான சாரீரம் பாடுகின்ற பாடலும் அருமையான பாடல் சுதி மாறாமல் லயம் மாறாமல் அணைக்க வேண்டும் என்று தாங்கள் என்ன நினைத்தால் அத்தோடைய கதையை முடிஞ்சிடும், தெளிவு முடிஞ்சிடும். அப்புறம் பாத்துங்க ஏற்கனவே ஒரு கடையை கொண்டு வந்தீங்களே, அந்த கடையை ஏன் எனக்கு கிடைக்கவில்லை? உனக்கு கிடைக்கல அப்படின்னா பலனை எப்படி படை வீடு கட்டியது. ஆமா ஆமா அன்று ஒரு போட்டி வைத்தீர்கள். ஆமா இந்த போட்டி உலகத்தை யார் சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்கு தான் கனி என்று சொன்னேன். அந்த போட்டிக்கான நடுவர் நீங்க, என்னுடைய துணை சிவபெருமான், தாய் பராசக்தி, 3 பேரும் அந்த போட்டிக்கு நடுவர். ஆமா அப்ப நானும் எங்க அண்ணன் தான் போட்டியாளர் இல்ல. அதான் உண்மை. உலகத்தை சுற்றி வரத்தானே நான் தான் கிளம்புறேன் சொல்லி நான் கிளம்பிட்டேன். அந்த நேரம் எங்க அண்ணன் கேட்கிறேன், நாரதரே அம்மையப்பன் என்றால் என்ன, உலகம் என்றால் என்ன? அம்மையப்பன் தான் உலகம். ஆமா உலகம் தான் அம்மையப்பன் என்று சொன்னீங்க அப்படின்னு நீங்க சொல்லலாமா? நீங்க பொது மனுஷன், உலகத்தை சுற்றி வருவோம் தம்பி போயிட்டாப்ல இருக்க பொழுது கேட்டா அது நியாயம். ஆனா ஒருத்தர் போன முன்னாடி இன்னொருத்தருக்கு நான் ஆலோசனை சொல்லணும்னா அது தவறா போயிருமே அப்படின்னு நீங்க ஒரு பெரிய மனுஷன், நீங்க எல்லாம் ஒரு பெரிய மனுஷன் சொல்றதா சொல்றது இல்லையா? பெரிய மனுஷன் நீங்க ஏன் அவசரப்பட்டு போனீங்க? அவசரம் இல்லை, நான் இவ்வளவு போட்டிங்க போட்டித ஏன் நீங்க போனீங்க? போட்டி என்னன்னு கேட்கிறேன். போட்டி உலகத்தை சுற்றுவதற்காக. உலகம் யாரு? சிவனுக்கு வெட்டிங்களா? ஆமா வேற எதுவும் இல்லையா? உலகத்தை சுத்த போனீங்க. அவசரப்பட்டு நீங்க போனீங்களே ஏன்? இல்ல உலகம் சிவன சக்தி மட்டும்தானே, வேற என்ன சொல்லிருங்க. அப்ப மகாவிஷ்ணுலாம் இல்ல. உலகம் என்பது அது காக்கக்கூடிய கடவுள்னா அது நாராயணன், படைக்கக்கூடிய கடவுள்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு தொழில் உண்டு. 3 பேருக்குமே சம சக்தி தானே. ஆமா மும்மூர்த்திகளும் உண்டுதான். மும்மூர்த்திகள் சொல்றாங்க. ஆமா சிவன் என்பவர் அப்ப நாராயணன் இருந்தாரா? இல்ல சிவனையும் சக்தியை சுற்றி வந்தா அப்ப பிரம்மனை விட்டுட்டாங்களே, நாராயணனை தான் விட்டாச்சு. உங்க அப்பா வந்தீங்களா? பாட்டனே இல்லையே, பாட்டன்
இல்ல. சரி, இப்ப பராபரத்தில் பரம், பரத்தில் சிவம், சிவத்தில் சக்தி. அப்ப சிவமுக்கு முன்னாடி சிவமே 3வது இடம் தான். அதுக்கு முன்னாடி பராபரம். பராபரம் என்றால் கண்ணுக்கு புலப்படாத இருட்டா இருக்குதா பராபரம். அதில் பரம் தோன்றி அந்த இருட்டா இருக்கிறதுல என்னன்னே தெரியாதுல. இருட்டா இருந்தா இருட்டா இருக்கிறதுல என்ன இருக்கா தெரியாது. தெரியாது. வெளிச்சம் வரும்போது தான் தெரியுது. ஆகா, மலை இருக்கு, கடல் இருக்கு, குளம் இருக்கு, ஆறு இருக்கு, மரம் இருக்கு, செடி இருக்கு, கொடி இருக்கு, உயிரினங்கள் இருக்கு அப்படிங்கிறது எப்ப தெரியுது? வெளிச்சம் ஏற்பட்ட முன்னாடி பரம் தோன்றி. பரத்தில் அதுக்கப்புறம் பரம்னா என்ன? உலகம். அதுக்கப்புறம் தான் சிவன். அப்ப சிவனுக்கு முன்னாடியே உலகம் ஒண்ணு இருக்குல்ல? இருக்கு. அதைத்தானே சொல்ல நாம. அங்கே நீங்க சுத்த போனீங்கன்னா இருட்டுல போயிருக்கோம். என்ன மச்சான், இருட்டுக்குள்ள போனா உங்களுக்கு தெரியாத. வீட்டுக்குள்ளேயே ஒரு பையன் தன்னுடைய அப்பா அம்மாவையே சுத்திட்டு இருந்தாலும் அவனுக்கு உலகம் வர தெரியுமா? நீங்க உலகத்துல வெளிச்சத்துல போதும் நல்லா இருக்கும். உலகத்துல எல்லாரையும் அம்மையும் அப்பனா நான் பார்த்தேன். தன்னுடைய தாய் தகப்பனை மட்டும் உலகமா பார்த்தது எங்க அண்ணன். சரி, அது ஒரு முக இருக்கட்டும். இப்ப இந்த கனியினா அப்படி ஏதோ ஒரு சிரமம். எப்படியா? சிரமம் இல்ல, சிரமப்பட்டா சேமத்தை அடையலாம். கனியின் சிலாஜத்தை தெரிந்தவர்கள் எந்த லோகத்தில் இருக்கிறது? என்ன சொல்ல மத்தியில்? எந்த லோகத்தில்? உலகத்தில். ஆமா, உலகத்தில் நம்புற மாதிரி ஏதாவது சொல்லுங்க. உண்மையில தான் இருக்கு. ஆச்சரியமா இருக்குது. அப்படி என்றால் இது எனக்காக மட்டுமே படைக்கப்பட்ட கனியாக இருக்க. ஆமா, ஒரு கனி என்றால் செடியில் இருக்க வேண்டும், அல்லது கொடியில் இருக்க வேண்டும், அல்லது மரத்தில் இருக்க வேண்டும். உண்மை. இது செடியில் இருக்கா, கொடியில இருக்கா, மரத்துல இருக்கா, காம்புல இருக்கு. சரி மச்சான், காம்புல தான் இருக்கு எல்லா கனியும். மரத்துல 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 காம்புல இருக்கு. என்ன மரத்துல இருக்கு? மரம். என்ன மரம்? மரம் தான். மரம் தானே? அதான் மரம் தான். அது என்ன மரம்னா அதான் மரம் தான் புரிஞ்சுக்கணும். அப்படியா? பச்சைகள் நேரம் அதை பற்றி நிக்குது. அது புதிய உள்ள. சரி, இப்படியே போயிடாம பக்கத்துல அவங்க அம்மா இருக்கா? இல்ல. சரி, அம்மா அவங்க அண்ணன் தான் சமாளிச்சிருவேன், அப்பா தான் சமாளிச்சிருவேன். நங்கை மோகினி அவங்க அண்ணி இருந்தா கூட பிரச்சனை இல்லை. நங்கை மோகினி சமாளிக்கிறதுக்கு தான் அவர் இருக்காங்க. நீங்க எப்படியே போயிடாம நாங்க சென்னை முடலகலப்படம் பெண்மாலை அழைத்து வந்து விடுங்கள். சரி, தங்கள் திருமணத்திற்கு பூமாலை கொண்டு பாமாலைப்படி அவசியம் வந்து விடுங்கள். சென்ற படம்லாம் தங்களுக்கு புகழ் மாலை காத்திருக்கிறது. அவரை வருகிறேன். மீண்டும் சந்திப்போம். அடிச்சு நார்த்தங்கா சைஸ் கொண்டு வந்துட்டாங்க. 5 வருஷம் ஆச்சு கல்யாணம் பண்ணி. ஒரு முளம் பூ வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறான், கட்ட ஒரு சேலை வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறான், 10 பைசா கையில கொடுக்க மாட்டேங்கிறான். அப்புறம் எப்படியா குடும்பம் நடத்துறது? போகல வேலைக்கு போயான்னா நீ ஆண்டி என்னைய வேலைக்கு போச்சுறான்னு தூக்கி போட்டு ஊமை குத்தா குத்துறேன். அடி வாங்கி வாங்கி என் உடம்பு தேஞ்சு போச்சு. எல்லாம் எனக்கு கல்யாணம், எனக்கு முன்னால கல்யாணம் பண்ணாதான் 10 மாசத்துல குழந்தையோட வெளியில தெரியுது. எனக்கு 5 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி இன்னும் ஒரு குழந்தை வைக்க வழி இல்லாம இருக்கு. எப்படி வைக்க முடியும்? தண்ணிய போட்டாங்கன்னா இந்த மூதேவி வெளியில படுத்துக்கிறாரு, நான் வீட்டுக்குள்ள படுத்துக்கிறாங்க. நான் வீட்டுக்குள்ள படுத்தா இது வெளியில கிடக்கு, இப்படி மாத்தி மாத்தி சொல்லி விடுமா. 10 பொருள நகை போட்டாங்க. 10 போடணும். இந்த இப்போ விக்கிற விலைவாசி 10 பொருள நகை போட்டாங்க. இந்த நகையெல்லாம் அடவு வச்சு தின்னுட்டான் மூதேவி. நட்டு கிடக்கும். அதை போட்டு திருவண்ணாமணியம்மாவே கிடக்குறான். பாத்துக்க, நானும் ஒரு வேலைக்கு போனேன். என்ன வேலைக்கு? எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பெரியவர் இருக்கிறார்.
அவர் சொன்னாரு, பாப்பா வர ஆதா செல்வி ரொம்ப கஷ்டப்படுறேன். சரி, புளியந்தோப்பு வச்சிருக்க அந்த பெருசு புளியம்பழம் உள்புறத்துக்கு ஆள் இல்ல, நீ வந்தியன்னா 2 பேரும் சேர்ந்து உள்பலாம். 2 பேரும் உள்படாத. சரி பெருசு கூப்பிடுதேன்னு நானும் போயிட்டேன். இந்த மூதேவி அவசரத்துல 2000 மாட்டிட்டு வராம இருந்திருக்கும் போது எனக்கு தெரியல. மரத்துல ஏறினது 2 காலை விரிச்ச மணியமா உட்காந்துக்கிட்டு